இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. Holidays நாளே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste Daily. Taste the Daily. மீடியாவை சொல்றாரா? ஆமா. அப்படியே பாருங்க. நம்மளோட சென்னை டு சைனா ட்ரிப் அப்டேட்டும் இருக்கு. சென்னையில இருந்து சைனாவுக்கு டிராவல் ஆபரேட் பண்றாரு. ஓஹோ. இவர் HMP வைரஸ்ல நல்லது செய்யணும்னு நினைச்சு பேசுறாரா? கவர்மெண்ட் ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு, ஒரு இது பண்ணிட்டாங்கன்னு சொல்ற அந்த விஷயம் இருக்குல்ல சார். மினிஸ்ட்ரி, சைனாவோட மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கு இந்த ஆபத்தும் எங்களுக்கு பெருசா கிடையாது, ஆனா இதே பிரச்சனை உங்க ஊருக்கு வந்தா ஆபத்து இல்லாம இருக்குமான்னு எங்களுக்கு தெரியாதுன்னு டிக்ளேர் பண்ணாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப என்ன சொல்ல வராங்க? ஆபத்து உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். இது வெளியில வந்தீங்கன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க, வீட்டுக்கு போனீங்கன்னா கை காலை கழுவுங்க, உங்களை நீங்க சுத்தமா வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்கறதுக்கு நம்ம ஊர்ல யாருக்கும் இல்ல. ஏன்னா நீ வந்து என்னைய பண்ண சொல்ற. ஃபேக் நியூஸ் கொடுக்குறாங்க, இது பண்றாங்க, அது பண்றாங்கன்னு நிறைய விஷயம் இருக்குல்ல. ஆக்சுவலி ஃபேக் நியூஸ் வந்து நமக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. HMPயா இருக்கட்டும், கொரோனாவா இருக்கட்டும், ஒமேக்ரானா இருக்கட்டும், என்ன வைரஸ் வேணாலும் இருக்கட்டும், வீரிய தாக்கங்கள் அதிகமாகும் போது லாக்டவுன் கன்ஃபார்மா வரும்ன்ற. HMV வைரஸை பாருங்க, ஆரம்பிக்கும் போதுல இருந்து இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றதுலதான் பிரச்சனையே இருக்கு. ஊடகங்கள் பேசும்போது ஊடகங்களுக்கு நீ ஆதரவு தெரிவிக்கிறது இல்லை, ஊடகங்கள் பேசாத போது ஊடகங்கள் பேசலன்னு சொல்லி அவங்களை கல்வி ஊத்து. 2021 வருஷம் கொத்து கொத்தா சாக ஆரம்பிச்சாங்க. அதுவும் ஆக்சிஜன் வசதி இல்லாம மூச்சு விட முடியாம இறந்து போக ஆரம்பிச்சாங்க. இது கோவிட்னால வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? உண்மை கிடையவே கிடையாது. ஷவர்மா சாப்பிட்டு இறந்தவன்ற பேரை வரைக்கும் கேட்டோம். அப்ப ஒரு சாப்பிட்ற சாப்பாடுனால ஒருத்தனுக்கு மரணம் வருதுன்னா வரக்கூடிய நோய்கள்னால வராதுன்றதுல நிச்சயம் இருக்கா? கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கொரோனா அப்படின்னு ஒரு பேரை கேட்டாவே இன்னைக்கு உலக நாடுகளே பயந்துச்சு. குறிப்பா இந்தியாவில் வந்து பல லட்சம் மக்கள் மடிந்து செத்தாங்க. இப்ப மறுபடியும் சைனால இருந்து இன்னொரு HMV வைரஸ்னு ஒன்று வந்திருக்கு. இது எப்படி சார்? முதல் தெளிவு வந்து இது சைனால இருந்து வந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. HMPV வைரஸ் வந்து நம்ம வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பெயர் வந்து ஒரு பரிச்சயமான பெயர் தான் நம்மளோட ஊர்ல. சைனாக்கு வேணா அது வந்து புது பெயர் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், நம்ம ஊருக்கு அது ஒரு பரிச்சயமான பெயர் தான். ஆனா அதனால வீரியம் இருக்குமா இருக்காதா, பாதிப்புகள் இருக்குமா இருக்காதான்றதான் நாம வந்து பெருசா பேச வேண்டியது இருக்கு. பொதுவாக இதை பத்தின நான் பார்த்த நிறைய விஷயங்கள் என்னன்னா, பயம்புத்துறாங்க, ஃபேக் நியூஸ் கொடுக்குறாங்க, இது பண்றாங்க, அது பண்றாங்கன்னு நிறைய விஷயம் இருக்குல்ல. ஆக்சுவலி ஃபேக் நியூஸ் வந்து நமக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா, நான் என்ன சொல்றேன் சார், HMPயா இருக்கட்டும், கொரோனாவா இருக்கட்டும், ஒமேக்ரானா இருக்கட்டும், என்ன வைரஸ் வேணாலும் இருக்கட்டும், நம்மளை நாம பாதுகாக்கணும். கண்டிப்பா அரசாங்கம் வந்து பாதுகாக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்றோம். ரெண்டாவது, ஒரு பிரச்சனையோட வீரிய தாக்கங்கள் அதிகமாகும் போது லாக்டவுன் கன்ஃபார்மா வரும்ன்ற. நீ அப்ப லாக்டவுன் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் இதோட வீரியம் இல்லாம இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும்ன்றத பேசணும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம அதை பத்தியே தெரிஞ்சுக்காம என்ன செய்யணும்னே பார்க்காம போயிட்டே இருந்தீங்கன்னா, கடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை தான். இப்ப நீங்க லாக்டவுன் எப்ப பண்ணாங்க, அதிகபட்ச கேசஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒரே டைம்ல நீங்க ஒரு 10 பேருக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. 2வது நாள் தூங்கி எழுச்சிக்கும் போது 2000 பேருக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. 3வது நாள் எழுச்சிக்கும் போது 20,000 பேருக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. அப்ப இந்தியா ஃபுல்லா 2 லட்சம் பேர்னு தாண்டும் போது லாக்டவுன் டிக்ளேர் பண்ணாங்க. ஐயோ, 6 மாசம் முதல் 2020 லாக்டவுன்ல நீங்க வெளியில வராம இருப்பீங்கன்னு யாராவது நினைச்சு பாத்தீங்களா? அதுக்கப்புறமா 2021 வந்ததுக்கு அப்புறமா ஓகே லாக்டவுன் தான்ப்பா, இது பழகி போச்சுன்னு எல்லாரும் இருந்தீங்க. நார்மலா என்ன இருக்கும், கோவிட், வீட்டுல இருக்கணும்னு இருந்தீங்க. 2021 வருஷம் சரியா ஏப்ரல் மாசம் கொத்து கொத்தா சாக ஆரம்பிச்சாங்க. அதுவும் ஆக்சிஜன் வசதி இல்லாம மூச்சு விட முடியாம இறந்து போக ஆரம்பிச்சாங்க, வெண்டிலேட்டர் இல்லாம. இதெல்லாம் நாம நினைச்சோமா இது கோவிட்னால வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? உண்மை கிடையவே கிடையாது. கோவிட்ன்றது ஒரு சிம்டம்ஸ். இந்த கோவிட் சிம்டம்ஸ் வந்து நுரையீரல்ல போய் மியூட்டேட் ஆகி அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் பெருசா ஆகும்போது நுரையீரல்ல இருக்கக்கூடிய வேறு சில பாதிப்புகள் ரொம்ப பெருசாகி அதனால ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் மூலியமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதுல ப்ராசஸ் பிரச்சனையாகி அதனால ஏற்பட்டது தான் உயிரிழப்புகளோ இல்லை பெரிய லெவலில் அவங்க ஏற்பட்ட பாதிப்புகளோ எல்லாமே தான். கண்கூடிய அவ்வளோ பேரோட மரணத்தை நாங்கள் பார்த்தோம். கிட்டத்தட்ட வந்து கொரோனா காலத்துல நீங்க பண்ணாத வேலையே கிடையாது. ஆமா, 2020 இருந்து 21 வரைக்கும் எல்லாரும் வீட்டுல இருந்து எல்லாத்தையும் பார்த்தாங்க. 2020 இருந்து 21 வரைக்கும் மருத்துவர்களுக்கான கடமையா அதை பண்ணாங்க. அரசாங்கத்தோட கடமையா பண்ணுச்சு. ஒரு சமூக சேவர்களாக தன்னார்வலாக ஒரு 1500 பேர் அலோகேட் பண்ணி ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் எல்லாரும் இருந்து பணக்காரங்க என்கிட்ட பேசுவாங்க, நான் பெரிய பணக்காரப்பா,
காலை அமுக்கி விடுறதுல இருந்து கையை அமுக்கிறது கூட ஆள் இருந்தாங்க. இப்ப நீ பாத்ரூம் கூட்டு போறது கூட ஆள் இல்லைன்னு அழுதவங்களோட கண்ணீரை துடைக்கிறதுக்காக உட்காந்துவாங்க. எங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி. நாங்க ஒரு வாலண்டியரை நாங்க அதனால இழந்திருக்கோம் கோவிட் டைம்ல. எத்தனையோ விஷயங்களை நாங்க இது பண்ணியிருக்கோம். ஆனா எங்களால எவ்வளவு பேரை காப்பாற்ற முடிச்சதுன்றது ரொம்ப சந்தோஷம். அந்த வயசானவங்களுக்கு நாங்க கோவிட் ரெஸ்ட்ல தான் இருப்போம். அந்த ஃபுல் இதுவும் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பாடு விட்டுட்டு அவங்கள பாத்ரூம்ல கூட்டு போய் உட்கார வச்சு, இதெல்லாம் யாரும் பண்ணாது. கேர் டேக்கர் யாருன்னே தெரியாது. நீங்க இன்னைக்கு கேர் டேக்கர்னு ஒருத்தரை கூப்பிட்டீங்கன்னா 30,000 40,000 சம்பளம் கேட்கறாங்க. இது எதுவுமே இல்லாம எங்களை ஃபுல்லா அர்ப்பணிச்சு வேலை பார்த்தோம். நாங்க எங்களுக்கு தெரியும் அந்த கோவிடோட வலி என்னன்ட்டுன்னு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போன ஒவ்வொருத்தரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. ஏன்னா பிரைவேட்ல எல்லாரோட விஷயமும் எப்பப்பெல்லாம் உயிர் இதுக்கு மேல காப்பாற்ற முடியாதுன்னு பிரைவேட்ல தெரிஞ்சதோ அவங்க கவர்மெண்ட்டுக்கு தள்ளி விட்டாங்க. அப்ப இது ஏன் நடந்துச்சு அப்படின்றத பார்க்கணும்னா நாம எப்பேற்பட்ட வாழ்வியல்ல இருந்திருக்கோம்னு பார்க்கணும். நீங்க 2001 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த வாழ்வியல் வேற, இன்னைக்கு 20 வருஷமா நீங்க வாழ்ற வாழ்வியல் வேற. கண்டிப்பா. அன்னைக்கு வரைக்கும் நீங்க எடுத்துக்கொண்ட உணவு முறைகள் வேற, இன்னைக்கு நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறைகள் வேற. இந்தியாவும் தமிழ்நாடும் இயற்கையாகவே நம்மள நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து மீட்கக்கூடிய அளவுக்கு தேவையான உணவு விஷயங்கள் நம்மளோட உடம்புல எல்லா விஷயங்களுமே இருந்ததுன்னு வச்சுக்கலாம். நீங்க முக்கியமா சொல்லக்கூடிய பெப்பர் வகைகளாக இருக்கட்டும், நம்ம மரங்கள் நம்மளோட மலைவாழ் இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், இன்னைக்கு எந்த உணவு வகையில நீங்க சாப்பிட்றதுல இருக்கு? பர்கர்ல இருக்கா என்ன பெப்பர்? கிடையாது. எல்லாத்துலயும் எதுவுமே கிடையாது. நீங்க நாம் இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ்ல இருக்கா? ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்ல என்ன விஷயங்கள் நல்லதுல இருக்கா? ஷவர்மா சாப்பிட்டு இறந்தவன்ற பேரை வரைக்கும் கேட்டோம். அப்ப ஒரு சாப்பிட்ற சாப்பாடுனால ஒருத்தனுக்கு மரணம் வருதுன்னா வரக்கூடிய நோய்கள்னால வராதுன்றதுல நிச்சயம் இருக்கா? ரெண்டாவது ஒரு கேள்வி, HMP வைரஸ் விட்டுருங்க, சாதாரணமான காய்ச்சல்னு உள்ள போன ஒரு அம்மா நேத்து சாதாரண காய்ச்சல்னு உள்ள போன ஒரு அம்மா உயிர் இல்லாம வெளில வந்திருக்காங்க. இதே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல. ஆமா. அப்ப இது எப்படி நடக்குது? இந்த உலகத்துல உசுர் யாருக்குமே நிரந்தரம் இல்லை. ஆனா அந்த உசுரை தெரிஞ்சே விடுறது இருக்குல்ல, அதுலதான் பெரிய பிரச்சனை இருக்கு. இல்ல இப்ப கொரோனா வரவும் பாத்தீங்கன்னா இது திட்டமிட்ட சதி, கிட்டத்தட்ட இது மெடிக்கல் மாஃபியா தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த தடுப்பூசி போட்டுதான் சொல்லி கவர்மெண்ட்டே நம்மளை நிர்பந்தப்படுத்தினுச்சு. ஆனா அந்த தடுப்பூசி இன்னைக்கு வினையா மாறிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த HMV வைரஸும் இதே மாதிரி திட்டம் நடக்குதா? அதோட நிறைய இருக்கு. கோவிட்குள்ள நம்ம போனோம்னா அது நிறைய விஷயம் இருக்கு. அதை கிளப்பி விட்டது. கடைசியில எல்லாரும் கோவிட் வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டோம். உண்மையிலே கோவிட் வேக்சினேஷனுக்கு அப்புறமா தான் நிறைய பேர் ஓரளவுக்கு பிரச்சனைகள் அனுபவிக்காம நம்ம சொல்றோம். அது பல விஷயங்களை நம்ம சொல்லலாமே. ஆனா கோவிட் ஒரு டைம்ல தடுக்கப்பட்டதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஒரு நேரத்துக்கு அப்புறம் தான் மாறிச்சு. ஆனா இந்த HMV வைரஸை பாருங்க, ஆரம்பிக்கும் போதுல இருந்து இதுல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றதுலதான் பிரச்சனையே இருக்கு. ஒரு சாதாரணமான ப்ராப்ளமா இருந்தா நீங்க அதை பத்தி பேசவே வேண்டாமே. கேட்டா ஊடகங்கள் பேசுதுன்னா, ஊடகங்கள் பேசும்போது ஊடகங்களுக்கு நீ ஆதரவு தெரிவிக்கிறது இல்ல, ஊடகங்கள் பேசாத போது ஊடகங்கள் பேசலன்னு சொல்லி அவங்களை கழுவி ஊத்துறீங்க. அப்ப இதுல என்ன இது இருக்கு? இப்ப அமைச்சர்கள் ஆரம்பிச்சு எல்லாருமே ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க, சைனாலேயே ஒரு டாக்டர், நம்ம தமிழ்நாட்டு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரே சொல்லிட்டாரு இங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்றாங்க. ரொம்ப ஃபேமஸா சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆனவர் அவர். அவ்வளவுதான். ஓகேங்க. நம்ம ஊர்லயும் நிறைய சோசியல் மீடியா ஃபேமஸ் டாக்டர் இருக்காங்க. அங்கே இருக்காரு. மேபி அவர் நல்ல இன்டென்ஷனா இருக்கலாம், எது வேணா சொல்லலாம். அவர் சொல்றதா தப்பு இல்லை, பயப்படாதீங்கன்னு சொல்றதுலாம் தப்பு இல்லை. ஆனா இங்க பிரச்சனையே இல்லை, நீங்க இந்த ஊருக்குலாம் தாராளமா வரலாம்னு சொல்றதுலதான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. எல்லாரும் அந்த வீடியோவை பாத்தீங்க சார். அந்த வீடியோ பல மில்லியன் வியூல போச்சு. நான் அதோட முகத்தை கிழிக்கிறேன் பாருங்க. இதுதான் அந்த டாக்டர் அந்த டாக்டரோட பேர் பாத்தீங்கன்னா டாக்டர் கணேஷ்னு நினைக்கிறேன். ஆர்த்தோ டாக்டர் அவரு. இதான் அவரோட சோசியல் மீடியா பேஜ். ஓகேங்களா? அவர் போட்டிருக்க வீடியோ பாருங்க. இதுல எங்க ஒண்ணுமே இல்ல பாருங்க, இந்த ஹாஸ்பிட்டலே நார்மலா தான் இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்ல, பேஷண்ட்ஸ்லாம் சாதாரணமா தான் வந்துட்டு போறாங்க, எதுவுமே இல்ல, நீங்க பயப்பட வேண்டாம், இதை பத்தி நீங்க கொலை பண்ண வேண்டாம், இது எங்க ஊர்ல நடக்கிற ஒரு பிரச்சனை தான். யூஸ்வலாவே இந்த டிசம்பர் சீசன்ல இந்த மாதிரி நேரத்துல எல்லாருக்கும் பிரச்சனை வர்றது சகஜம். நம்ம ஊர்லயே குளிர் வந்தாலும் இது வந்தாலும் ஒருத்தருக்கு பரவண்டா அதெல்லாம் சொல்றது அதெல்லாம் நம்மளுக்கு நியாயமான ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் கடைசி என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த ஊருக்கு நீங்க வந்துட்டு போறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, சைனாக்கெல்லாம் நீங்க தாராளமா வரலாம், எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றாரா? சரி, நல்ல எண்ணமா ஒரு டாக்டர் சொல்றாரா, தமிழ் ஆள் சொல்றாரா, நம்பணும்ல, நம்ம நம்பிட்டோமா? இவரோட இன்னொரு விஷயத்த பாருங்க. இவருக்கு ஒரு பிசினஸ் பேஜ் இருக்கு. அவரோட இதுல அவரோட பேஜ்ல பாருங்க, தமிழன் இன் சைனா அப்படின்னு ஒரு பேஜ் வச்சிருக்காரு. ஓகேங்களா? இந்த பேஜ்ல இந்த வீடியோ போட்டிருக்காருல்ல, அந்த வீடியோ போட்டிருக்கிறதுல இப்ப நான் வாய்ஸ் ஆன் பண்றேன். வெஸ்டர்ன் மீடியா என்ன சொல்லுதோ அதை தான் போடுறாங்க. மீடியாவை சொல்றாரா? ஆமா. இதுல இங்க ரியலாவே
அப்படியே பாருங்க. அதுக்கு முன்னாடி தமிழனின் சைனா இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 உங்களுக்கு புது வகையான நியூ ரிப்போர்ட் இருக்காரு. ஒரு ஆண்டாக அமைய என்னோட வாழ்த்துக்கள். நம்மளோட சென்னை டு சைனா ட்ரிப் அப்டேட்டும் இருக்கு. நிறைய ஃபாலோவர் கேக்குறது அதர் கண்ட்ரில இருந்து நாங்க டிராவல் பண்ணனும். உங்களால இந்த ட்ரிப்ல எங்களையும் சென்னையில இருந்து சைனாவுக்கு டிராவல் ஆபரேட் பண்றாரு. ஓஹோ, சைனீஸ் விசா டிராவல் இந்தியால ஏஜென்சி இருந்து வச்சு சைனா இதுக்கு 55,000 ரூபாய் ஒரு பேக்கேஜ். அப்புறம் பிசினஸ் ட்ரிப். வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழனின் சைனா. நம்ம சென்னை டு சைனா குரூப் ட்ரிப் ப்ரோகிராம் இதோட மோட்டிவ் தான் ட்ரிப். மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. எந்த அளவுக்கு நல்லா பாருங்க குரூப் ட்ரிப். என்ன இப்ப சொல்லுங்க, ஒருத்தர் நியூ இயர் அப்ப சென்னையில இருந்து சைனாக்கு வரதுக்கும் இந்தியாவில் இருக்கவங்க சைனால வரதுக்கும் ஒரு பேக்கேஜை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை செல் பண்றாரு. செல் பண்ற அந்த ப்ராசஸ் நடக்கல. ஏன் நடக்கல? நல்லா புக்கிங் போயிட்டு இருந்தவங்களாம் கேன்சல் பண்றாங்க. ஏன்னா சைனால ஒரு HMP வைரஸ் இருக்குன்னு ஒரு நியூஸ் வந்ததுனால. இப்ப இவர் என்ன பண்றாரு? HMP வைரஸை பத்தி பேசுறாரு. இவர் HMP வைரஸ்ல நல்லது செய்யணும்னு நினைச்சு பேசுறாரா? பேசுறாருன்னா HMP வைரஸ் இப்படி இருக்குங்க சார், என்னன்றது சரியா எங்களுக்கு தெரியலைங்க, இப்போ வரைக்கும் பேஷண்ட் கம்மியா தான் இருக்காங்க, நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஈஸியான கியூரபிள் தான், ஆனா நீங்களும் சேஃப்டியா இருந்துக்குங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, கை காலை கழுவுங்கன்னு சொன்னா நான் ஒத்துக்கிறேன்ப்பா. முடிக்கும் போது நீங்க தாராளமா சைனா கிளம்பி வரலாம், தாராளமா வரலாம். அப்ப இது எதுக்கு? பிசினஸ். இதை தெரியாம இதை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாரும் பார்த்து பேசுறது. என்னைக்குமே ஒரு வீடியோ வந்ததுன்னா சார், ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா யார் எந்த இன்டென்ஷனுக்கு பேசுறாங்கன்னு முதல்ல நமக்கு தெரியணும். அவங்கள பத்தி நமக்கு முதல்ல பார்க்கணும், விசாரிக்கணும், அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ். எதுக்காண்டி ஒண்ணும் இல்ல பிரச்சனை சொல்றதுலதான் பிரச்சனையாவே இருக்கு. நம்ம பாக்குறது அதான். நான் என்ன சொல்றேன், நானும் வந்து பிரச்சனை இருக்கு, HMP வந்தா நம்ம இறந்துருவோம் அப்படிலாம் சொல்ல. பட் ஆனா இந்த HMPன்ற வைரஸ் வந்து மேலும் பெருசா மியூட்டேட் ஆகி பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு உயிர் சேதாரங்கள் ஏதாவது வரக்கூடிய நிலைமையில் வரக்கூடாது சார். உங்களுக்கு ஜுரம் வருது, சளி வருது சார், நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஜுரமா இருக்குன்னு சொல்லுவீங்க. ஒரு 8 மாச குழந்தை விட்டுருங்க சார், 3 மாச குழந்தைக்கு வந்திருக்கு, அது எப்படி சொல்லும்? தெரியாது. அந்த 3 மாச குழந்தைக்கு வைரஸ் வந்திருக்குன்னு அவங்க அப்பா அம்மாக்கு எப்படி தெரியும்? இதான பிரச்சனை. ஆமா. அப்ப இதுக்கு என்ன சொல்றாங்க? ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாங்க, சார் இதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டு சுத்துனீங்க, இப்ப எதுவுமே இல்ல, தயவு செய்து வெளியில வந்தீங்கன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க, வீட்டுக்கு போனீங்கன்னா கை காலை கழுவுங்க, உங்களை நீங்க சுத்தமா வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்கறதுக்கு நம்ம ஊர்ல யாருக்கும் இல்ல. ஏன்னா நீ வந்து என்னைய பண்ண சொல்ற. நம்ம ஊர்ல எப்படின்னா கவர்மெண்ட் பண்ணணும், அவங்க பண்ணணும், இவங்க பண்ணணுமே தவிர நான் எதுவும் பண்ண மாட்டேன், உங்களே நீங்க எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சார். நான் என்ன சொல்றேன், நான் கோவிட் டைம்ல ஆல்மோஸ்ட் வந்து 1.5 வருஷம் மேல சர்வீஸ்ல இருந்தப்ப 1.5 மாசத்துக்கு ஒரு வாட்டி 1 மாசத்துக்கு ஒரு வாட்டி கோவிட் டெஸ்ட் எடுத்துப்பேன். காரணம் என்ன தெரியுமா? கோவிட்னால எனக்கு கோவிட் வந்து என்னால நான் போய் ஹெல்ப் பண்றவங்களுக்கு எதுவும் பாதிப்பு வரக்கூடாது. கண்டிப்பா. வரக்கூடாதுன்றதுக்காக. அதுதான் செல்ஃப் ஐடென்டிட்டி, செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் இதைத்தான் எல்லாரையும் பண்ணிக்க சொல்றேன், யாரும் பண்ண சொல்ல, மத்தவங்க கையை போய் கழுவி விட சொல்ல. உங்க கையை கழுவிக்குங்க, மாஸ்க் போட்டுங்க சார், இந்த இன்ஃபெக்ஷன்ல வேற இன்ஃபெக்ஷன் வந்தாலும் நம்மளை பாதுகாக்க ரெடியா இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த சொல்றோம். இதை புரிஞ்சிக்காம பேசக்கூடியவங்க நிறைய இருக்காங்க. யாராக இருந்தாலும் யாரும். உங்களுக்கு புரியுது சார், இப்ப இந்த ஒரு டாக்டர் இருக்காரு, கணேஷ் டாக்டர், உங்களுக்கு புரியுது, தமிழ்நாடு அரசு தெரியலையா? அவரே எனக்கு ஒரு பெரிய கேள்வி சொல்லிட்டாரு, கவர்மெண்ட் ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு, ஒரு இது பண்ணிட்டாங்கன்னு சொல்ற அந்த விஷயம் இருக்குல்ல சார். மினிஸ்ட்ரி, சைனாவோட மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கு, எங்க ஊர்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அது உண்மைதான், இந்த பிரச்சனை எங்களுக்கு, நாங்க வந்து இந்த மாதிரி வின்டர் சீசன் நடக்கிறது தான், ஆனா ஒரு விஷயத்த போடுறாங்க, வின்டர் சீசன் நடக்க, இதனால எந்த ஆபத்தும் எங்களுக்கு பெருசா கிடையாது, ஆனா இதே பிரச்சனை உங்க ஊருக்கு வந்தா ஆபத்து இல்லாம இருக்குமான்னு எங்களுக்கு தெரியாதுன்னு டிக்ளேர் பண்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப என்ன சொல்ல வராங்க? ஆபத்து உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். இது வந்து சைனால இருந்து இந்தியாவுக்கு பரவுனது கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சைனால இருந்து அந்த 3 மாச குழந்தை சைனாவுக்கு போயிட்டு வந்து என்ன வயிற்றுல இருக்கும் போதா இல்ல வெளில எந்த ஒரு டிராவல். இன்னைக்கு 80 வயசுல இருக்க ஒருத்தரை கண்டுபிடிச்சிருக்காங்க. மகாமகம் ப்ரோக்ராம் வந்து உத்தரப்பிரதேசத்துல அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பல லட்சம் பேர் கூட போறாங்க. அந்த இடத்துல வந்து 80 வயசுல ஒருத்தவங்களுக்கு HMPV கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. முதல்ல HMPV ஒண்ணுமே இல்லைன்னு யோசிச்சிங்க, இந்தியால வந்துருச்சு அப்படின்னு நினைச்சீங்க, அப்புறம் கர்நாடகால தான் வந்திருக்குன்னு நினைச்சீங்க, அப்புறம் கர்நாடகால 2 கேஸ்ன்னு பேசுங்க. இன்னைக்கு இந்தியால 11 கேஸ் இருக்கு, தமிழ்நாட்டுல 2 கேஸ் இருக்கு, வெறும் 3 நாள்ல. ஆமா. அதுவும் இந்த 3 நாள வேற ஏதோ பெரிய பிரச்சனைகளாகி ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்டிங் எடுத்து அந்த டெஸ்டிங் ரிப்போர்ட் வர 2-3 நாள் ஆகும். அப்ப இதெல்லாம் 10 நாளைக்கு முன்னாடியே உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பா. கரெக்டுங்களா? அப்ப இவ்வளவு இது எப்ப பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அந்த பரவறதுல இருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கணும்ன்றதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப இதேதான் சார், இப்ப இதே கொரோனா காலத்துல இதே ஊப்பில ஒரு நிகழ்வு நடந்துச்சு, அதுல இதே மாதிரி பல லட்சம் மக்கள் கூடினாங்க. அப்ப கொரோனா வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பயங்கரமாச்சு. ஆமா, அதிகமாயிருச்சு. நான் என்ன சொல்றேன்னா, HMPV வைரஸ் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாம இருக்கலாம், ஆனா எல்லாரோட உடல்நிலையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைன்னு சொல்றேன். ஒருத்தருக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கும், ஒருத்தனுக்கு நுரையீரல் பிரச்சனை இருக்கும், ஒருத்தனுக்கு நிமோனியா பிரச்சனை இருக்கும், ஒருத்தனுக்கு ஹார்ட்ல டிசீஸ் இருக்கும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். எத்தனை பேரு நம்ம ஊர்ல இருக்கிறவங்க சார், நம்ம தமிழ்நாட்டுல இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10-12 கோடி மக்கள் இருக்காங்கன்னா எத்தனை பேரு
பைக்கை ரிப்பேர் பண்ற மாதிரி, காரை ரிப்பேர் பண்ற மாதிரி, சர்வீஸ் பண்ற மாதிரி உன் உடம்பு நல்லா இருக்கான்னு போய் எத்தனை பேர் செக் பண்ணிருக்கீங்க? பண்ணதே இல்லை. நமக்குன்னு எத்தனை பேர் சார் நம்மளோட விதி சார். ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து காலையில 6 மணிக்கு ஏஞ்சானா நைட்டு 11 மணி 12 மணிக்கு தூங்குற வரைக்கும் முழு நேரமும் மிஷின் மாதிரி ஓடணுன்றது விதி. எல்லாருக்காகவும் ஓடணுன்றது விதி. அவனுக்காக ஓடுறதே கிடையாது. அவனுக்காக அவன் கொடுக்குற நேரம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்த மொபைல் போன் மட்டும்தான். ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் நம்மள மாதிரி போடுற வீடியோவோ இல்லை வேற ஒருத்தவங்க பண்ற விஷயம். அதுலயும் நல்லது கத்துக்கிறத போய் கெட்டதுக்கு போகக்கூடிய மக்களா டைவர்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நினைக்கிறது என்ன, எல்லாமே வேணும், அதே சமயம் நம்ம நல்லா இருக்கணும். எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நம்ம நல்லா இருக்கணும். நாம வராம இருக்கோ இல்லையோ நம்மளால இன்னொருத்துக்கு வராம இருக்க ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லி கேட்டுக்கிறோம். கண்டிப்பா தொடர்ச்சியா பேசுவோம். மிக்க நன்றி. தேங்க்யூ. இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the Daily. Taste the Daily.